நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பதிவு வந்து ஒரு ஃபியூஷனாக இருக்க போகுது. ஒரு சண்டே ஸ்பெஷலாக இருக்க போகுது. இதில் நம்ம வந்து ஒரு 4 விஷயங்களை பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு மாடி தோட்டம் கழுகு பார்வையில் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து இந்த மழை நேரத்தில் இப்போ வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த மழை நேரத்தில் நான் நாற்றுக்களை எப்படி காப்பாற்றி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு யூடியூபர் நானும் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் சேனல் ஆரம்பித்தோம். அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. என்னோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இன்றைக்கி பூத்திருக்க சில பூக்களையும் நம்ம பார்க்கலாம். டோட்டலாக இந்த பதிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக இருக்க போகுது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பியூட்டிஃபைடாக இருக்குது நம்ம பிளான்ஸ் எல்லாமே. செம்பருத்தி பூ வந்து அப்படியே தலை சாஞ்சு இருக்குது. பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. செம்பருத்தி வந்து மழை காலத்தில் தான் நிறைய பூக்கும். நம்ம இந்த நேரத்தில் வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது. முதலையே நம்ம கொடுத்துருக்கணும் ஃபர்டிலைசர். ஏன்னா இப்போ மழையில் நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ வந்து முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துருக்கணும். இந்த பூ இன்றைக்கி பூத்துது. நேத்தி ஒன்று பூத்துச்சு, இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நேத்தி பூத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மழையில் நனைஞ்சு விழுந்துருச்சு. இல்லாட்டினா அதையுமே நான் வந்து எடுத்திருப்பேன். ரோஜா பூக்களை விட இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, கனகாம்பரம் இதெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து மழையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விதை போட்டு புதுசாக ஒரு நாற்று வருது அப்படின்னா இந்த மழையில் நனைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப வீணாக போயிடும். ஒன்று எடுத்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வைக்கிறத வந்து நானே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உள்ளே வந்து வெயில் கிடைக்காது. ஸோ அதுலேயும் அந்த தொட்டி ஈரமாகவும் இருக்கிறதுனால அதுவும் மழை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி காற்றாட வெளியவே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லது. நான் எதில் போட்டிருக்கேன்னா எங்கள் வீட்டு பழைய காரோட அந்த கவர் இருந்தது. அதை வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். மழை நேரங்களில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கீழே இருக்க ட்ரைனேஜ் ஹோல் ப்ராப்பராக இருக்கா, கீழே வந்து செங்கலோ இல்லை ஸ்டாண்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். மித்த செடிகளை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். இந்த நேரத்தில் எந்த ஃபர்டிலைசர் கொடுத்தாலுமே அது செடிக்கு போய் சேராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கான்சன்ட்ரேட்டடாக ரொம்ப தண்ணி கலக்காமல் ஏதாவது உயிர் உரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி விடலாம். வாங்க இப்போ நம்ம கழுகு பார்வையில் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் மாடி வந்து 2ஆக இருக்குது. இந்த சைடு ஒரு மாடி, அந்த சைடு ஒரு மாடி, நடுவில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு மேலே இருக்கிற அந்த மாடியில் தான் இன்னும் இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மேலேருந்து பார்க்கும்போது தான் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே பூ இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது. இந்த சைடு வந்து நான் அந்த சொன்னேன் இல்லையா, நாற்றுக்களை எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு அது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது மாடியில் வர கீழேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வர்ற அந்த டெரஸ்லேருந்து வர்ற ஒரு கொடி. இந்த கொடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் இருக்க கிழங்கு, கீழே கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடவை நிறைய செடி குட்டி குட்டி செடியாக முளைச்சிருக்கு. பார்க்கலாம் அது என்ன பண்ணலாம், அது வளர்க்குறதா இல்லை யாருக்காவது கிஃப்டாக கொடுக்குறதா அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன் நான். இப்போ அழகாக இருக்குல்ல? இதுதாங்க எங்கள் ஏரியா. இந்த மாதிரி வெறுமனே இருக்கிற அந்த டெரஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் நம்ம டெரஸு. மேலே இருக்கிற அந்த ரூமுக்கு மேலே இருக்கிறது. ஏன் காலியாக போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்கள், இதில் படிக்கட்டு எப்படி இருக்குன்னு. இந்த படிக்கட்டில் என்னால் எதையுமே மேலே கொண்டு வர முடியாது. நான் வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பயமாக இருக்கும் மேலே ஏறி வர்றது. அதுவும் இந்த மழை நேரத்தில் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த சைடு வந்து ஏறி வர்றது கிடையாது. செடியெல்லாம் எதுவுமே என்னால் வைக்க முடியல. பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாவது கொடி வகைகள் போட்டுட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பூச்சி தொல்லையும் இருந்தால் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்றதுனால. இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்பா அப்படின்னு நினச்சிங்களா? நாங்களுமே அப்படி தான் நினைப்போம். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆசையாகிடுச்சு இதை பார்த்தோன்னே. அவங்களும் செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கிரேப்ஸ் பந்தல். நம்ம வீட்டில் மேலே ஏறி இருக்கிற கிரேப்ஸ் பந்தல். இதுக்கு கீழே நிறைய செடிகளை இந்த மழையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக எடுத்து ஓரமாகவும் வச்சுருக்கேன்.
இந்த சைடு இருக்கிறது ஒரு இருவாச்சி பூ, பிச்சி பூ, நித்திய கல்யாணி, நித்திய மல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த பூ அதங்க வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கே மல்பேரி இருக்குது, மருதாணி இருக்குது, புளிச்சக்கீரை தெரியுது, அரளிப்பூ தெரியுது. இந்த கிரேப்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பெருசாக வந்து கீழே இருக்க செடிகள் வந்து தெரியறதே கிடையாது மேலேருந்து பார்க்கும்போது. இந்த சைடில் அந்த கொய்யா மரம், அப்புறம் வந்து ஜெட்ரோப்பா அந்த மரங்கள்லாம் இருக்குது. இந்த சைடில் வெண்டைக்காய் செடி வந்து வளர்ந்து முடிச்சிருச்சு. ஸோ கட் பண்ணிவிட்டேன். விதைக்கு ஒரே ஒரு செடி மட்டும் விதைக்கி விட்ருக்கேன். அதர்வைஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. பார்க்குறவங்களுக்கு வந்து மேலேருந்து யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா சட்டுன்னு அந்த அவங்க கண்ணு கிரேப்ஸ்க்கு போயிடும். ஸோ வந்து கேட்பாங்க, எப்படி வளர்க்குறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே குளுமையாக இருக்கும். ஈவன் வெயில் காலத்தில் கூட பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு பசுமையாக இருந்தது. பார்க்க கண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். இது நிறைய காய் வச்சுருக்கு, நிறைய கிரேப்ஸ் இருக்குது. பறவைகள் நிறைய அடையுது இதுக்குள்ளே வந்து. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. எங்கள் வீட்டுக்கு எழுத்த மாதிரி ஒரு ஸ்கூலுங்க, ஒரு ப்ரீ ப்ரைமரி ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்து வேப்ப மரம், அந்த பூவாப்பூல் மரம், அப்புறம் வந்து குல்முகர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து பவர் லைன் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அவங்க என்னை மேலேயே ஏறதுக்கு தடை வேணாம், போகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே எந்த ஒரு இரும்போ எதுவுமே மாடி வந்து காலியாக வச்சுருப்போம், சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இதுதான் தம்பி கொடுத்து அனுப்பிச்ச கிஃப்ட்டு. அவங்க வந்து யூடியூபர் ஸ்ரீ போன்சாய் ஜோன் அப்படின்னு வச்சுருக்காங்க. சின்ன பையனாக தான் நான் வந்து பார்த்தேன். நான் வந்து ஆரம்பித்தப்போ அவங்களும் சேனல் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நாங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறதும் லைக்ஸ் பண்ணிக்கிறதும் பண்ணுவோம். 2 பேருக்குமே தோட்டத்து மேலேயும் செடிகள் மேலேயும் நல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. அது உண்மையான ஒரு ஆர்வம் வந்து இருந்தது. போன்சாய் வந்து நான் இன்னும் கை வைக்காத ஒரு ஏரியா. என்ன சொல்கிறது, இப்போ ஸ்பேஸும் இல்லை, நம்ம வீட்டில் ஸ்பேஸும் சுத்தமாக இல்லை. பட் வந்து எனக்கு ஆசை இருக்குது. இப்போது வந்து ஒரு ஆர்வம் இருக்குது, போன்சாய் வைக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஸ்பேஸும் இல்லை அப்படிங்கிறதுனாலையும், ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறதுனாலையும் நான் வாங்குறதே இல்லை. நான் எப்போவுமே ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் செடி வாங்குவேன். ஸோ வந்து நான் என்னோடய ஆர்வத்தை பார்த்துட்டு நான் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு ஆரஞ்சு போன்சாய் வாங்கியிருந்தேன்ல, அதை பார்த்துட்டாக்கா இதை போயாக்கா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. எங்கள் ஹோல் ஃபேமிலியுமே இப்போ க்யூரியஸாக நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம், போன்சாய் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எவ்வளோ அழகாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். நான் வந்து அவங்க இருக்கிறது திண்டுக்கல் பக்கத்தில், பொள்ளாச்சி பக்கத்துலேயும் 2 இடத்துல இருக்காங்க போல இருக்குது. வீடு தோட்டம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அங்கேருந்து இங்கே மத்திய பிரதேஷ்க்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சேஃபாக வந்திருக்கு, எவ்வளோ சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் ஃபோன் நம்பர் தர்றேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த சேனலோட ஏதாவது ஒரு லிங்க்கும் தரேன். உங்களுக்கு போன்சாயை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் அங்கே முழுமையாக கற்றுக்கலாம். நானும் நிறைய தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவங்களோட சேனல் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த போன்சாய் எவ்வளோ, இதுதான் நான் வாங்குகிற ஃபஸ்ட்டு இதுதான் போன்சாய் மாதிரியே இருக்குது. நானாக 2-3 தடவை நானாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது போன்சாய் மாதிரியே இருக்காது, இது போன்சாய் மாதிரி இருக்குது. அது ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் தம்பி பேர் வந்து கோகுல் அப்படின்னு, எனக்கு பேர் கூட சரியாக தெரியல. ஏன்னா நம்ம சேனலில் தானே நம்ம முழுசாக பார்க்குறோம். என் பையனோட ஒரு 4-5 வயசு பெரிய பையனாக இருப்பான். ஸோ வந்து எப்போவுமே எனக்கு அது சின்ன பையன் நினைப்பிலே தான் இருப்போம். இன்றைக்கி வந்து அவங்க ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்களாம், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எப்படி சமயோஜிதமாக யோசித்து எனக்கு வந்து இந்த கம்பிகளும் கொடுத்து விட்ருக்காங்க. இந்த கம்பி பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய கம்பி மாதிரி இருக்குது, அவ்வளோ லைட்டாக இருக்குது, காற்று மாதிரி இருக்குது, தூக்கிறதுக்கு காற்று மாதிரி இருக்குது. அவங்க போன்சாயை ஃபஸ்ட்டு வந்து க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் தான் பாட்டுக்கு மாற்றுறாங்க போல இருக்குது. ஸோ அப்போ தான் நல்லா அந்த என்ன சொல்கிறது ட்ரங்க்கு வந்து நல்லா பெருசாக வரும் போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை. இந்த போன்சாய் இந்த மரத்தோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியல, மழை வேறு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. பட் ரிப்போர்ட் பண்ணிட்டேன், அது ரொம்ப அழகாக இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் மாசும் ஏதாவது ஒரு ஸ்டாச்சூஸு பொம்மைகள் ஏதாவது வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ரவுண்டு தொட்டி அப்படின்னா நீங்கள் நடுவில் வைங்க, ஓவல் தொட்டி இல்லை ரெக்டாங்கிள் தொட்டினா சைடில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ரவுண்டு தொட்டி தான் வச்சுருக்கோம், வீட்டில் இருக்கிற தொட்டி தான், நான் புதுசாக வாங்கலை. ஸோ அந்த தொட்டிலே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன், நடுவுலேயே வச்சுருக்கேன். தம்பி சொன்ன மாதிரி நான் நடுவுலேயே வச்சுருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், இந்த சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு போன்சாயில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள்.
எனக்கு என்ன பயம்னா, இப்போ நான் ஒரு செடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு கேக்டஸ் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஒரு 50, 60 கேக்டஸ் செடி வச்சுருக்கேன். அது மாதிரி தான் ஒரு பூச்செடி வாங்கினேன். இப்போ ஒரு 10, 20 வகையான பூச்செடிகள் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும். இந்த போன்சாயை நான் அந்த கம்பி வச்சு ட்ரை பண்ணி இவ்வளோ கேவலமாக ஆக்கிட்டேன். சரி வளரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். தயவு செஞ்சு யாரும் என்ன திட்டாதீங்க. ஸோ இந்த பதிவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் சண்டே என்னெல்லாம் பண்ணுறீங்க, இல்லை பண்ண போகிறீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க, எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் உங்கள் தோட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடையே இருக்கேன். பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.